வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நெல்லை சூரியன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழனி கோவிலில் ரூம்ஸ் எல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணுற ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல பழனி டெம்பிள் அப்படின்னு கூகுள் குரோமில் நீங்கள் டைப் பண்ணால் இந்த மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து சேவைகள் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் வந்து ஆன்லைனில் தரிசனம் டிக்கெட், ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட், அப்புறம் வந்து விஞ்சிக்கான டிக்கெட், ரூம்ஸ்க்கான டிக்கெட்டு எல்லாமே வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெண்டு ரூம்ஸ் மட்டும் தான் நம்ம புக் பண்ண முடியும். ஒன்று வந்து கார்த்திகேயன் விடுதி, இன்னொன்று வந்து வேலவன் விடுதி. இதில் கார்த்திகேயன் விடுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் மலை அடிவாரத்தில் இருக்குது. வேலவன் விடுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். வேலவன் விடுதி அப்படின்னு வந்துருக்கு இல்லைங்களா. இதில் வந்து டேட்ஸ் வந்து பச்சை கலரில் இருந்தது அப்படின்னா அதில் வந்து ரூம்ஸ் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து ஒரு டேட்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதை கீழே வந்து முன்பதிவு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போயிட்டிங்க அப்படின்னா எத்தனை ரூம்ஸு வந்து புக்கிங் ஆகிருக்கு, எத்தனை ரூம்ஸ் இன்னும் மீதி இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாம் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நம்மளோட ஆதார் எண் கண்டிப்பாக கொடுக்கணும். ஆதார் எண் கொடுத்த உடனே அது நம்மளோட நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு தான் நம்ம வந்து ரூம்ஸ் புக் பண்ண முடியும். நம்ம 4 பேர் போனாலும் நம்ம ஒருத்தரோட ஆதார் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். அதை வச்சு நம்ம வந்து ரூம் புக் பண்ணிக்கலாம். ரூம் காஸ்ட் வந்து 600 ரூபா. கீழே வந்து உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள டீட்டெயில்ஸ் படி நீங்கள் போய்க்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டா 24 மணி நேரம் அப்படிங்கிற ரூம் அந்த கிடையாது. நம்ம என்றைக்கு ரூம் எடுக்கிறோமோ அன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு தான் நம்ம வந்து செக்இன் பண்ண முடியும். அதே மாதிரி மறுநாள் சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம வந்து வெக்கேட் பண்ணிடணும். நம்ம லாட்ஜஸ் மாதிரி வந்து என்ன அப்படின்ட்டா இன்றைக்கி 5 மணி அப்படின்னா நாளைக்கு 5 மணி அந்த மாதிரி வந்து டைம் இதில் கிடையாது. இதில் நீங்கள் என்னைய தேதிக்கு புக் பண்ணுறீங்களோ அன்றைய தேதி சாயந்தரம் 6 மணிக்கு தான் அவன் உங்களுக்கு சாவி கொடுப்பாங்க. மறுநாள் சாயந்தரம் 5 மணிக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து செக்இன் பண்ணிடணும். இதுதான் ரூல்ஸு. மற்றபடி ஒரு ரூம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் பெட்ரூம் இருக்கும். நீங்கள் ஒரு 4-5 பேர் கூட வந்து அதில் தங்கிக்கலாம். அது வந்து ஒன்றும் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பழனிக்கு போகணும் அப்படின்னா இந்த ரூம்ஸ் புக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வழிமுறை பின்பற்றுங்க. அதில் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரில் ஃபோன் பண்ணால் கூட அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கீழே உள்ள நம்பர் கூட நீங்கள் வந்து கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நீங்கள் 6 மணிக்கு உள்ளதை போகணும் அப்படின்ட்டு வந்து கிடையாது. 6 மணிக்கு அப்புறம் கூட நீங்கள் போகலாம். பட் வந்து மறுநாள் சாயங்காலம் நீங்கள் 5 மணிக்கு கண்டிப்பாக வந்து ரூம்ஸ் வந்து வெக்கேட் பண்ணியே ஆகணும். நீங்கள் 6 மணிக்கு அப்புறம் 7 மணி, 8 மணி, 9